இன்றைய யோகப்பதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகப்பொலிவுக்கான ஆசனங்கள். இது ஏற்கனவே வந்து முகப்பொலிவுக்கான முத்திரைகள்லாம் பார்த்துருப்போம். இந்த பகுதியில் வந்து ஆசனங்களை வந்து பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல் ஆசனம், கால்கள் நீட்டி தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து மச்சி ஆசனா. காலை வந்து பத்மாசனால போட்டுடலாம். பத்மாசனா போட முடியாதவங்க வந்து அர்த்த பத்மாசனா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ரெண்டுமே எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் நம்ம நீட்டியும் வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவல் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனா போட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உட்காந்துட்டு இப்போ அப்படியே வந்து கை எல்போ இப்படி கீழே இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம படுக்க போகிறோம். படுத்துட்டு இந்த ரெண்டு கைகளுமே வந்து இப்படி வச்சுட்டு பத்மாசனாவை வந்து நல்லா வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தள்ளெடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி வந்து மச்சி ஆசனாவை பத்மாசனா போட்டுக்கலாம், இல்லைன்னா கால் நீட்டியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு என்னன்னா அந்த உச்சந்தலை போய் நல்லா வந்து கீழே வைக்கணும். நம்ம அப்பர் பாடிக்கு தான் வந்து நமக்கு வேலை கொடுக்குறோம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உச்சந்தலை போய் கீழே அழுந்தும் போது உங்களோட தலைக்கு எல்லாமே வந்து அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். தலைக்கும் சரி வந்து உங்கள் முகத்துக்குமே வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் போகும். ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லாவே வந்து பொலிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஆசனம் வந்து போயிடலாம். மறுபடியும் தண்டாசனா உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதோமுக ஸ்வானாசனா போயிடலாம். காலை வந்து வஜ்ராசனம் வச்சுட்டு கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு எழுந்து இந்த இது டோஸை வந்து இப்படி டக் பண்ணிவிட்டு முட்டியை தூக்கிட்டு அப்படியே உங்களோட பின்பகுதி பின்னாடி தள்ளிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியை வந்து நேராக்க போகிறோம். முடிஞ்சால் வந்து குதிக்காலை வந்து கீழே வாங்க, ஹீல்ஸ் வந்து கீழே படணும். பாட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்ட் போஸே வந்து இதுதான். உங்களோட முதுகு தண்டு நல்லா அப்படி கீழே இறங்கி இருக்கணும். உங்களோட தலை வந்து கீழே வைக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து பாலாசனம் வந்து பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே வந்து அதாவது வந்து மச்சி ஆசனாக்கும் சரி, இல்லைனா வந்து அதோமுக ஸ்வானாசனங்க. அதோமுக ஸ்வானாசனம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம இந்த பாலாசனம் செய்யலாம். அதுவே வந்து இந்த மாதிரி கால் முட்டியை வந்து நம்ம நல்லா பிரிச்சுட்டு இந்த இது மட்டும் எல்லாம் சேர்ந்து டோஸ் மட்டும் எல்லாம் சேர்ந்துருக்கணும். நம்ம முட்டியை மட்டும் நல்லா விரிச்சிட்டு இதுக்கு இந்த நடுவில் வந்து நம்ம உடம்பு வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்போ வந்து இப்படி மடிக்க போகிறோம். இதே சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி அதோமுக ஸ்வானாசனா பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து உங்கள் தலை வந்து நல்லா இப்படி கீழ் நோக்கி இப்படி வந்து போயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஹெட்டுக்கு வந்து நல்லா போகும். உங்கள் தலைப்பகுதிக்கும் முகத்துக்குமே வந்து நல்லா போகும். இது வந்து ஈக்குவல் டு சிரசாசனான்னு சொல்லுவாங்க. சிரசாசனா தலை கீழே நிற்கிறது. அது வந்து அதுவும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்குது. பட் ஆனால் அது செய்ய முடியாதவங்க வந்து நம்ம இந்த அதோமுக ஸ்வானாசனா வந்து தாராளமாக வந்து செய்யலாம்.
இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும், உடம்புக்கும் சரி, தலைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்கு காலுக்குமே வந்து ரொம்பவே நல்லது. மச்சி ஆசனா பண்ணும்போது நம்மளோட தொண்டை பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் வந்து நல்லா சரியாகும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் சின்ன இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சரியாகும். கூடவே வந்து நல்லா நம்ம டயட்ஸ், இந்த கேரட் ஜூஸு அந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கும் போது அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பிராணாயாமா செய்யணும். பிராணாயாமா செய்ய மட்டும்தான் அவங்களோட முகம் வந்து நல்லா வந்து பொலிவு. அதுவும் வந்து காலையில் வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து செஞ்சுன்னா நல்லா இருக்கும். முக்கியமாக வந்து நாடி சோதி வந்து பண்ணலாம். தாராளமாக யார் வேணாலும் வந்து நாடி சோதி பிராணாயாமா பண்ணலாம். அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு எந்த பிபி அந்த மாதிரிலாம் எதாக இருந்தாலும் சரி, ஹை பிபி, லோ பிபி எதாக இருந்தாலுமே வந்து நாடி சோதனை தாராளமாக செய்யலாம். ஒரு சில பிராணாயாமா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பண்ணலாம். இந்த ஆசனங்களை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.